அல்லேலூயா அல்லேலூயா. மார்க் 5:34. அல்லேலூயா அல்லேலூயா. நேரத்துல 21 வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை சம்பவங்கள்? 2 சம்பவங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எபிரு அப்படிங்கிற ஜெபாலய தலைவன், எபிரு அப்படிங்கிற ஜெபாலய தலைவன் இயேசு கிறிஸ்துவோட பாதத்துல இருந்து என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி குமாரத்தை என்ன பண்ற, அவஸ்தைப்படுறா, நீ வந்தவரை என்ன பண்ணும், நீ சுகமாக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து எப்பவுமே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவரை சுத்தி ஒரு கூட்டம், அவரை சுத்தி ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும். இயேசு கிறிஸ்து இப்ப எவரோட வீட்டுக்கு போகும்போது அவங்க சுத்தி ஆளுக்குன்னா மக்கள் இருக்காங்க. இந்த சமயத்துல நேரத்துல ஒரு ஸ்திரீ வசனம் அவளை குறித்து வசனம் சொல்லுகிறது, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. 25 வசனம், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவளை குறித்து 26 வசனத்துல 2 காரியத்தை அங்கு சொல்றது, அந்த எழுதி வச்சிருக்கிறது. முதலாவது, வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. 1-2 வைத்தியர்கள் கிடையாது, அவ போன வைத்தியர்கள் அநேகம். நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இடத்துல ஒரு டாக்டர்கிட்ட போய் காய்ச்சல் சொல்லமாகாட்டி கண்டிப்பா அடுத்த தடவை என்ன பண்ண மாட்டோம், அந்த டாக்டர் போக மாட்டோம். நம்ம அதுக்கப்புறம் எனக்கு தான் போவோம், வேற டாக்டர் தான் போவோம். யாராச்சும் ஒருத்தர் இந்த டாக்டர்கிட்ட போனா எனக்கு நல்ல சுகமாயிட்டே வருது தெரிஞ்சிட்டுனா அந்த டாக்டர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம், போவோம். இப்போ எத்தனையோ வைத்தியர்கிட்ட போய் பார்க்குறாங்க, என்ன இல்லைன்னா சுகம் இல்லை. எத்தனையோ வைத்தியர்கள்கிட்ட போய் பார்க்குறாங்க, என்ன இல்லை சொல்லுங்க. வைத்தியர்களால மிகவும் வருத்தப்பட்டவர். தன்னோட நேரத்தை ஃபுல்லா எதுக்காண்டி செலவழிச்சானா வைத்தியம் பார்க்குறது. 12 வருஷமும் தன்னோட நேரத்தை ஃபுல்லா முதலாவது அவள் நேரத்தை செலவழித்தார். நேரத்தை செலவழித்தார். இரண்டாவது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணானா, பணம். தனக்குன்னா எல்லா பணத்தையும் என்ன பண்ணிட்டானா செலவழிச்சு. இனிமே அவருக்கு ஒண்ணுமே என்னன்னா செலவழிக்கிறதுன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. இந்த நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய கூட்டம் இருக்கு, கூட்டத்தின் மத்தியில யார் இருக்கிறான்னா இயேசு கிறிஸ்து நிற்கிற. அவளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், நான் அவருடைய வஸ்திரத்தை ஓத தேவை தொட்டா என்ன பண்ணுவேன், சோகம் அடைஞ்சிடுவேன். அல்லேலூயா. அது வரைக்கும் வைத்தியர்களை பார்த்தவள் அன்னைக்கு முதல் தடவை யாரை பண்றாங்க, பிரதான வைத்தியர் என்ன பண்றாங்கன்னா அவர் சந்திக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அது வரைக்கும் அவருடைய நிலைமை அறியாதவர்களை அவர் என்ன பண்ணாங்க சந்தித்தார். அன்னைக்கு தன்னுடைய நிலைமை அறிந்த ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா அவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. இதே வசனம் இன்னொரு வேதாகமத்துல, அவர் அவளை நோக்கி, மகளே, தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால் உண்டான என் மேல் உள்ள உன் நம்பிக்கை உன்னை மீண்டும் சுகப்படுத்தி இருக்கிறது. தேவன் மேல வச்ச விசுவாசம், என் மேல வச்ச நம்பிக்கை. ஒரு மனிதன் விடுவிக்கப்பட சொன்னா முதல் யார் மேல விசுவாசமா இருக்குன்னா தேவன் மேல விசுவாசமா இருக்கும். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து மேல என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. உன் நோயிலிருந்து தேவன் மேல வச்ச உன்னோட விசுவாசம், என் மேல வச்ச உன்னோட நம்பிக்கை உன்னை மீண்டும் என்ன படுத்தியது, நான் சுகப்படுத்தியதுன்னு சொல்லி எழுதப்பட்டு. அல்லேலூயா. அப்போ போனா சுகம், இந்த வைத்தியம் பார்க்குற நேரம் என்ன கிடைச்சிச்சுன்னா சுகம் கிடைச்சிச்சு. டெம்பரரியா என்ன கிடைச்சிச்சு, சுகம் கிடைச்சிச்சு.
ஆனா பெருமனண்டா எப்ப சுகம் கிடைக்குதுன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து, இயேசு கிறிஸ்து பின்னால வந்து இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை தொட்டு அந்த விசுவாசம் அவளுக்குள்ள இருந்து புறப்படுற அந்த விசுவாசம் அவளுக்கு நிரந்தரமான ஒரு சுகத்தை அனுபவிங்க, நிரந்தரமான ஒரு விடுதலையை அது பெற்று கொடுத்தது. அல்லேலூயா. இந்த இடத்துல 2 விதமான சந்திப்பு. யாருக்குன்னா 12 வருஷம் பெருமூரில் உள்ள ஸ்திரீக்கு 2 விதமான சந்திப்பு, 2 என்கவுண்டர். முத மறைமுகமான ஒரு சந்திப்பு. இயேசு பின்னால போய் என்ன பண்ணலாம், தொட்டு சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். மறைமுகமான ஒரு சந்திப்பு, இன்டைரக்ட் என்கவுண்டர் சொல்லுவாங்க. 2வது நேர்முகமான சந்திப்பு, நேர்முகமான டைரக்ட் என்கவுண்டர் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மறைமுகமான சந்திப்பு மருத்துவரிடமிருந்து சுகத்தை பெற்று தந்தது. அல்லேலூயா. மறைமுகமான சந்திப்பு இயேசு கிறிஸ்து மருத்துவர்கிட்ட இருந்து சுகத்தை பெற்று கொடுத்தது. ஆனா நேர்முகமான சந்திப்பு இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து ஆத்மாவில் ஒரு சுகத்தை, ஒரு விடுதலை அதை என்ன பண்ணுன்னா பெற்று தந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு தடவை வர ஆட்கள் எல்லாமே மறைமுக சந்திப்பு, சுகத்துக்காண்டி வருவாங்க, தன்னுடைய தேவைக்காண்டி வருவாங்க. ஆனா தினமும் தேவ சமூகத்தில் இருக்கிறவங்க அவங்க தினமும் நேர்முகமா நேரா தேவனை என்ன பண்ணா பார்க்க விரும்புறவங்க. இவங்களுக்கு என்ன உண்டுன்னா ஆத்மாவில சுகம் உண்டு. அல்லேலூயா. மாம்சத்துல சுகம் வேணுங்கன்னா வாரத்துக்கு வந்துருங்க, எந்த குழந்தை இல்லை, எப்போ வந்தாலும் சுகத்தை தருவது. வாரத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் எனக்கு சுகத்தை தருவது. ஆனா ஆத்மாவில எப்பொழுதும் விடுதலை வருதுன்னா தினந்தோறும் அவருக்கு முன்னால ஒரு என்கவுண்டர் வேணும், அவருக்கு முன்னால ஒரு சந்திப்பு வேணும். அல்லேலூயா. அவர் ஆத்மாவில ஒரு என்கவுண்டர், ஆத்மாவில ஒரு சந்திப்பு வேணும்னு சொன்னா தினமும் அவர் சமூகத்தில் என்ன பண்ணா நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல மறைமுகமான சந்திப்பு அவர் தேவன் மேல வச்ச விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கு. அல்லேலூயா. பின்னாடி போய் அந்த விசுவாசம், அவருக்குள்ள இந்த விசுவாசம், மறைமுகமான சந்திப்பு அவர் தேவன் மேல வச்ச விசுவாசம், விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கு. அல்லேலூயா. ஆனா நேர்முகமான சந்திப்பு அவர் தேவன் மேல வச்ச விசுவாசத்தின் நிமித்தம் அவளுக்குள்ள நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனை விசுவாசிக்கிறேங்கிறது வேற, தேவனை நான் விசுவாசிக்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஜெயம் எடுப்பேங்கிறது வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இப்போ விசுவாசம் ஒரு மனதில் எப்போ வருதுன்னா தேவன் எனக்கு எந்த சூழ்நிலை சாதகமா இருந்தா தேவன் எனக்கு இது செய்வாருங்கிறது நம்பிக்கை. சூழ்நிலை சாதகமா இருந்தாலும் சூழ்நிலை பாதகமா இருந்தாலும் தேவன் இதை எனக்கு செய்வாருங்கிறது தான் விசுவாசம். ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விசுவாசத்தினால தீர்மானம் பண்ணுவான பிழைப்பாங்க. நமக்குள்ள ஆத்மாவில் சொல்ல வேணும், சரீரத்துல விடுதலை வேணும்னா ஒரு உறுதியான விசுவாசம். அல்லேலூயா. தேவன் மேல இருக்கிற ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் அந்த ஸ்திரீக்கு 2 விதமான சந்திப்பு, மறைமுகமான ஒரு சந்திப்பு, நேர்முகமான ஒரு சந்திப்பு. நீங்க மறைமுகமான சந்திப்பு எல்லா நேரத்திலும் என்ன பண்ணுது, சரீரத்துல சுகம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது விசுவாசிச்சு தொட்டா என்ன பண்ணிட்டா அப்போ சுகம் கிடைச்சிருச்சு. ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன வந்துச்சுன்னா இவ சரீரத்துல விடுதலை பண்ணுங்க தேவன் நோக்கம் இல்லை, ஆத்மாவில எதை வேணும், ஆத்மாவில விடுதலை வந்துட்டு அப்படின்னு சொன்னா சரீரத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருன்னா விடுதலை வந்துடும், சுகம் கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு. இல்ல முதல் காரணம் சொல்ல முடியாது. அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுக்கு நிறைய காரணம் உண்டு. இல்ல ஒரு சில காரணம் அவர் நம்மளை விடுதலையாக்க வந்தார். உலகத்துல இருந்து என்ன பண்ணணும், விடுதலை ஆகணும், பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும். முதலாவது
ஆத்மாவை விடுவிக்கணுங்கிறதுக்கான இயேசு கிறிஸ்து என்ன பண்ண வந்தார். ரெண்டாவது அதுக்கப்புறம் தான் சரீரத்துக்குள்ள விடுதலை. இல்லையா? சரீரத்துல நமக்கு விடுதலை வேணாம்னு சொன்னா ஆத்மாவில முதல்ல என்ன இருக்குன்னா கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயா அங்க என்ன உண்டு? தப்பு நீங்க சொன்ன கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும், கர்த்தருடைய ஆவி இருக்கிறதுல எல்லாமே உண்டு. அதுல முக்கியமா என்ன உண்டுன்னா விடுதலை உண்டு. வசனம் எப்படி இருக்கு? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலையும், விடுதலை உண்டு, விடுதலையும் உண்டு. அப்ப அவர் இருக்கிற இடத்துல ஒரு மனிதனுக்கு ஆத்மாலையும் விடுதலை உண்டு, சரீரத்திலே என்ன உண்டுன்னா விடுதலை உண்டு. 2 Corinthians 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய இங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் எதற்கு ஒரு மனிதனுக்கு தந்தல்ல படிக்கிறாருன்னா முத பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக இருக்கணும். ரெண்டாவது அவன் நோயிலிருந்து என்ன பண்ணணும்? விடுதலையாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு யாருடையது? ரட்சிப்பு கர்த்தருடையது. அவரால என்று வேறு ஒருவரால என்ன இல்லை ரட்சிப்புல. ரட்சிப்பை தருவது யாருன்னா கர்த்தர் தான். அல்லேலூயா. மார்க் 10வது அதிகாரம், மார்க் 10ல 46 இருந்து 52 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா 46 மார்க் 10. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் பிரதான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்தாரு. எரிகோவுக்கு வந்த அந்த எரிகோவோட வாசல்ல யார் இருக்குதுன்னா பத்திமேயு. வழியருகே எரிகோல ஒரு வழியோரத்துல பத்திமேயுங்கிற கோயில என்ன பண்ணுறான்னா அவரோட வேலை என்னன்னா காலையில எதிர்கோட அந்த வழியதுல குக்கர் அவர் யாராச்சும் என்ன பண்ணுவாங்க, யாராச்சும் கூட்டிட்டு வழியதுல கொண்டு வந்து வைப்பாங்க. அவருக்கு வேலையே என்னன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் நடுவில் பிச்சை கேட்கிறவர். ஆனா ஒரு நாள் யார் வர்றதுன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா வருகிறார். இயேசு கிறிஸ்து வராது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னு இயேசு கிறிஸ்துக்கு பேர் வைக்கிற தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. அவனை பத்திமேயு இயேசு கிறிஸ்து யாருங்கிறத என்ன பண்ணியிருந்தான்னா அவர் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து யாருங்கிறத அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்க தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமா என்ன பண்ணாங்க கூப்பிட்டான். அவன் கூப்பிடுறத பார்த்து எல்லாருக்குமே என்ன, எல்லாருக்குமே எரிச்சல் வந்துட்டு சத்தம் போடாத, நீ சத்தம் போடாத சொல்லி அவனை அரட்டி வைக்கிற அளவுக்கு அவன் சத்தம் என்ன ஆயிட்டுன்னா வசந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு சில நேரம் நம்முடைய விடுதலைக்காக நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறது அநேகருக்கு எப்படி இருக்குன்னா எரிச்சலாதான். எப்ப பாரு நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறது அநேகர் உதாசீனப்படுத்துவாங்க. ஆனா எத்தனை பேர் உதாசீனப்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனே இன்னைக்கு இறங்குங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்றேன்னா இயேசு கிறிஸ்து அவர் பாட்டுக்கு அடுத்த இடத்துக்கு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கிற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவே நிமித்தினா நிப்பாத்திருச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீசன் அவரை கூட்டிட்டு வாங்கப்பா சொல்லும்போது செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன பண்ண தூக்கி எறிஞ்சான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னை கூப்பிட்டது யாரு? இயேசு கிறிஸ்து என்னை கூப்பிட்டது
என்னுடைய நிலைமையை அறிந்தவர், என்னை கூப்பிட்டது, என்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்படிங்கிற தெரிஞ்சவன். நான் அவன் செஞ்ச காரியம், அந்த மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணா அவன் எரிந்து போட்டான். அல்லேலூயா. அதோட மேல் வஸ்திரத்தை எரிஞ்சு போட்டான், சரீரத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதோட மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டான், ஆத்மால விடுதலைய ரட்சிப்பவன் என்ன பண்ணா பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விடுதலை பெறணும், நம்ம சுகம் பெறணும் சொன்னா நம்மளை அழுத்தி இருக்கிற மேல் வஸ்திரத்தை வரணும். நம்ம மேல மூடி இருக்கிற மேல் வஸ்திரத்தை நமக்கு நம்மளே ஒரு வட்டை என்ன பண்ணா போட்டு வச்சிருப்போம். இதுக்கு மேல வந்து என்ன பண்ண, இதுக்கு மேல ஒண்ணு நடக்கும். அதை என்ன பண்ணா தூக்கியது. அல்லேலூயா, அல்லேலூயா. மேல் வஸ்திரம் இவன் பார்வை இழந்தவன் சொல்ல அவன் அடையாளப்படுத்த வச்சிருந்துச்சு. மேல் வஸ்திரம் இவன் பார்வை இழந்தவன் அப்படிங்கிறத இவன் பிச்சை காலங்களில் இவனை என்ன பண்ணிருந்துச்சுன்னா அடையாளப்படுத்தி வைக்கின்றது. அல்லேலூயா. ஆனா ரட்சிப்பின் வஸ்திரம் இவன் பார்வை இழந்தவங்கிற அந்த அடையாளத்தையே என்ன பண்ணிருச்சுன்னா அது மாற்றி போட்டு. அல்லேலூயா. அப்போ விடுதலை நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா உனக்கு சுகம் மட்டும் வராது, நம்ம அடையாளத்தையும் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் மாற்றுவார். அல்லேலூயா. நமக்கு வெறுமனே சுகத்தை மாத்திரம் கொடுத்து போயிட்டுவா சொல்லி அனுப்புகிற தேவை கிடையாது. அடையாளமே இல்லாத நம்ம வாழ்க்கையில் அடையாளத்தை கொடுத்து நம்மளை அடையாளப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நானும் வீட்டாருமே என்றால் சீயோனின் வாசகர்களுக்கு இஸ்ரவேல்ல அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போ அடையாளம் அவர் நம்மளை என்ன பண்ண விரும்புகிறார்னா நம்மளை அடையாளப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சரீர சுகம் அவர்கிட்ட இந்த பழைய அடையாளத்தை அதை எடுத்து போட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆத்தும சுகம் அவனுக்கு புதிய ஒரு அடையாளத்தை, ரட்சிப்பின் அடையாளத்தை அவன் என்ன பண்ணினா அவனுக்கு உண்டாக்கியது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சரீரத்துல விடுதலை தரும்போது நமக்கு முன்னாடி இந்த அடையாளத்தை அவர் என்ன பண்ணா அவர் மாற்றி போடுகிறார். ஆத்மாவை விடுதலை தரும்போது நமக்கு புதிய அடையாளத்தை தந்து நம்மை அடையாளப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. புதியதா நம்மளை அடையாளப்படுத்துகிற தெய்வம். நம்மளை வெறுமனே சுகத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு வந்து சொல்லி அனுப்புறது தேவம் கிடையாது. நமக்கு வெறுமனே விடுதலை மாத்திரம் கொடுத்துட்டு நீ போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்மளை மறந்து போகிற தேவம் கிடையாது. அல்லேலூயா. நம்மளை அடையாளப்படுத்துகிற நல்லது. அல்லேலூயா. ஒரு தேவன் ஒரு மனுஷனை குணமாக்கும் போது, தேவன் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் போது அவனோட அடையாளத்தையும் மாற்றுறாரு. அவன் எந்த நிலைமையை நம்புறதுன்னா மாற்றுகிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் இருந்த நிலைமை குதிரன், அது வரைக்கும் அவன் இருந்த நிலைமை அவன் பிச்சைக்காரன். அல்லேலூயா. ஆனா தேவன் அவனுக்கு சுகத்தை கொடுக்கும் பொழுது, அவனுக்கு விடுதலையை கட்டளையிடும் பொழுது அவனோட அடையாளமே என்ன பண்ணுதுன்னா அவன் இருந்த நிலைமையும் மாறுது, அவனுக்கு இருந்த அடையாளமும் மாறுது. அல்லேலூயா. அப்போ நம்ம நிலைமை மாறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சரீரத்துல விடுதலை தரும். நம்ம நிலைமை மாறணும்னு சொன்னா நமக்கு சரீரத்துல விடுதலை தரும். ஆனா நம்ம அடையாளம் மாறணும்னு சொன்னா நமக்கு ஆத்மாவில் என்ன தரும்னா விடுதலை தரும், ஆவில என்ன தரும்னா விடுதலை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சரீரத்திலையும் விடுதலை கிடைச்சிச்சு, ஆத்மாலையும் விடுதலை கிடைச்சிச்சு. குருடன் வழியதுல இருந்த குருடன் 10 மணிக்கு சரீரத்திலையும் விடுதலை கிடைச்சிச்சு, ஆத்மாலையும் விடுதலை கிடைச்சிச்சு. அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம். நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணுங்க வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. முதல்ல 2 பேரை பார்த்தோம். அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த சந்திப்பு, அந்த என்கவுண்டர் அவங்களுக்கு ஒரு விடுதலை என்ன பண்ணா பெற்று கொடுத்தது. ஆனா இங்க பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த சந்திப்பு பேதுருவோட மாமிக்கு ஏதோ பெற்றுக் கொடுத்ததுன்னா விடுதலை பெற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. தேவன் நம்மையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்,
அதே நேரம் நம்மளை கொண்டு அநேகரை வெளிக்காத விடுவிட்டதாக வல்லவராக இருக்கிறார். பேரது மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்காம இருந்திருப்பான்னு சொன்னா பேரோட மாமிக்கு என்ன கிடைச்சிருக்கு? பேரது மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்காம இருந்து பார்த்தீங்கன்னா பேரோட மாமி கடைசி வரைக்கும் எதிரே தான் இருந்து கடைசி வரைக்கும் ஜோரம் தான். அப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ள இந்த நேரடி சந்திப்பு, தேவனுக்கும் நமக்குள்ள இந்த நேரடி அந்த என்கவுண்டர் நம்மளுக்குள்ள அநேக என்ன பண்ணுன்னா அது சுகப்படுத்த விடுதலையை கொடுக்க எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா அது வல்லமையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த நேர்முக சந்திப்பு நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்துக்குமே அது விடுதலை தருகிறதா இருக்குது. அல்லேலூயா. நமக்கும் அதே சமயம் நமக்கும் தேவனுக்குள்ள நேர்முக சந்திப்பு நம்மள அநேகருக்கு சுகத்தையும் விடுதலையும் பெற்று தருகிறதா இருக்கிறது. ஆமென் ஆமென். அப்ப சரீரத்துல ஆத்மாவில ஆவில மூணுலயுமே ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா விடுதலை தேவை. அல்லேலூயா. விடுதலையே இல்லாம ஒண்ணும் என்ன பண்ண முடியாது. விடுதலையே இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. எவ்வளவுதான் தேவ சமூகத்துக்கு வந்தாலும் விடுதலை இல்லாம தேவன் என்ன பண்ண முடியாது, ஆதரிக்க முடியாது. விடுதலை இல்லாம தேவ சமூகத்துல சந்தோஷமா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எந்த ஆதாரம்ல ஞாயிற்றுக்கிழமை எந்த ஆதாரம்ல பாஸ்டர் வர கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. பாஸ்டர் வர கொஞ்சம் நேரம் இருக்கு. எல்லாரையும் பார்த்தேன், எல்லாருக்கும் தூங்குற மாதிரியே இருந்துச்சு எல்லாரும். ஆனால் நான் என்ன பண்ணேன், சரி எழுந்திங்க கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாரும் என்ன பண்ணேன்னா எழுப்பிட்டேன். நான் சொல்லுவேன், ஒருத்தர் அசையல் ஒருத்தர். ஏன்னா என்ன இல்லைன்னா விடுதலை. தாவீது தேவ சமூகத்துல விடுதலை பெற்று கொண்டார். அவருக்கு விடுதலை கிடைச்சோன்னா அது என்ன பண்ணா மனசு தெருவில் நீங்க என்ன பண்ண ட்ரெஸ்ஸே எல்லாம் என்ன பண்ண. அப்ப விடுதலை இல்லாட்டி ஆண்டவர்களை என்ன பண்ண முடியாது, கழுவி முடியாது. பாட்டு வேணா படுத்துக்கலாம், மகிழ்ச்சியோடு தெரிவிக்கும். இதயத்துல விடுதலை இல்லாம, சரீரத்துல விடுதலை இல்லாம, ஆவில விடுதலை இல்லாம மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறது மட்டும் அதை என்ன சொல்வது, இனி பொய் சொல்லுது. என்ன பண்ண இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம படிக்கிற பாட்டு பொய்யாவே இருக்கு. நிறைய நேரம் நம்ம படிக்கிற பாட்டு பொய்யாவே இருக்கு. விடுதலையே இல்லாம விடுதலை இருந்தா அவளை சமையல் என்ன பண்ண முடியும்? சமையல் ஏன் கழுவிட முடியலன்னா விடுதலை இல்லை. ஆவில என்ன இல்லை, விடுதலை இல்லை. ஆத்மாவில் என்ன இல்லை, விடுதலை இல்லை. விடுதலை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா கலி கூறுதல் வரும். அப்போ தேவனுக்குள்ள கலைவன்னா விடுதலை தேவை. தேவனுக்குள்ள கலைவன்னா ஆவி ஆத்மா சரீரம் மூணுல என்ன தேவை. மூன்றுல ஒண்ணுல விடுதலை இல்லைனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா கழிவுற முடியாது. அப்ப இங்க விடுதலை இல்லாம வெளியே என்ன பண்ண முடியாது, விடுதலையோட இருக்க முடியாது. மத்திய 8வது அதிகாரம் 5ல இருந்து 11 வரைக்கும் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. மத்திய 8 அதுல இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போறார். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போறார். அப்போ கப்பர்நகூமுக்கு போகும்போது அங்க இருக்கிறதுல 100க்கு அதிபதி, கிட்டத்தட்ட 100 வீரர்களுக்கு அவர் யாருன்னா அதிபதி. அவருடைய வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான், வேலைக்காரன் சுகம் இல்லாம இருந்தான். இவனுக்கு அவன் வேலைக்காரன் தான், இவனுக்கு வேலைக்காரன் தான். இந்த வேலைக்காரன் சுகம் இல்லைங்கிறதுக்காண்டி
இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து ஒரு வார்த்தை சொல்றது 8வது வசனம், நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, அப்போ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். 6வது வசனத்துல சில ஆண்டவரே வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. இந்த இடத்துல வேலைக்காரன் திமிர்வாதமா வந்து கொடிய வேதனைப்படுகிறான் அப்படிங்கிறது 160 ஜெபம். வேலைக்காரன் என்ன பண்ண வேதனைப்படுறான்டாரு, சுகப்படுத்துங்கப்பா, இது என்னன்னா ஜெபம். ஆனா 8வது வசனத்துல என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இது ஜெபம் கிடையாது. 8வது வசனம் ஜெபம் கிடையாது, அது விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. அவன் ஜெபமும் பண்றான், அதே நேரத்துல என் வேலைக்காரன் சுஸ்தமாகிறத அவன் என்ன பண்றான், விசுவாசிக்கிறான். நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரே நம்ம விசுவாசிக்கிறோமா? விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாடி என்ன பண்ணுமா, ரட்சிக்கும். அல்லேலூயா. அப்ப என் வேலைக்காரன் சுஸ்தமாவாங்கிறது உடைய விசுவாசம். அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இயேசு யாருக்கு சுகத்தை கொடுத்தான்னா வேலைக்காரன் சுகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த கப்பல்ல இருந்து இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல இருந்து அந்த வேலைக்காரன் இருக்கிற இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட 1 நாள் ஆகும். நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் எப்போ சுகமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நேரத்தில் சுகமானா சொல்லும்போது அவன் நினைச்சு பார்ப்பாரு, அவன் வேலைக்காரன் சுகமான நேரமும் அவன் வேலைக்காரன் சுத்தமான சொல்ல நேரமும் ஒரே நேரமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ அவன் வேலைக்காரன் சுத்தமாவான் அப்படின்னு சொல்லும் போது உனக்குள்ள அந்த விசுவாசம் வேலைக்காரன் என்ன பண்ணியதுன்னா சுகப்படுத்து. எவ்வளவு இருந்தாலும் அது சமீபத்துக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவன் தூரத்துக்கு தேவனா இருக்கிறார். சமீபத்துல இருக்கிற 160 மாத்திரம் வைத்தியதான் இல்லை, தூரத்துல இருந்து 160 வேலைக்காரனுக்கும் சுகத்தை கொடுக்கிறதா இருந்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல 160 விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி வேலைக்காரனுக்கு என்ன பண்ணான்னா சுகத்தை கொடுத்தார். வேலைக்காரனுக்கு தெரியுமா, வேலைக்காரனுக்கு விசுவாசம் இருந்திருக்குமா? 160 எஜமான் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேருக்கான்னு சொல்லி வேலைக்காரனுக்கு தெரியுமா சொல்லி தெரியாது. ஆனா இவனுக்குள்ள இருந்த 160 இருந்த விசுவாசம் எங்கேயோ அந்த வேலைக்காரனை சுகப்படுத்தியது. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்ம ஜெபிக்கும் போது நம்மளை மாத்திரம் சுகப்படுத்தாது, நம்ம யாருக்கான ஜெபிக்கிறோமோ அவங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அதே நேரத்துல நம்ம ஜெபிக்கிற நேரத்துல அவர் சுகத்தை கட்டளையிட அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 13வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எல்லளவும் நிமிர முடியாத ஒரு கூனி, எல்லளவும் நிமிர முடியாத கூனியாக இருந்தால் அவளுக்கு சில பேர் சொல்லுகிறது அவள் எல்லளவும் நிமிர முடியாத ஒரு கூனியா இருந்தாள். ஆனா அவள் எங்கதான் இருந்தானா ஆலயத்துலதான் இருந்தா. ஆனா இருந்த இடம் எங்கதான் ஆலயத்துலதான் இருந்தா. ஆலயத்துல இருந்தவள் எல்லளவு என்ன இல்லைன்னா நிமிரவே. ஆனா அவளுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. எனக்கா சொன்னாங்க என்ன பண்ணும், அந்த விசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் அவளுக்கு ஒரு பேர் வைக்கிறது ஆபிரகாமே. அவளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை தேவன் யாருக்கு ஒப்பிடுறாருன்னா ஆபிரகாமுக்கு ஒப்பிடுகிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு அவர் ஒப்பிடுகிறார். ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னது, நான் ஈசாக்கு பலி கொடுப்பேன், இந்த பலி கொடுத்த இந்த சாம்பல்ல இருந்தும் அவர் ஈசாக்க அவர் உருவாக்க விரும்புகிறார். அது ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்துக்கு இந்த கூனியோட விசுவாசத்தை அவர் என்ன பண்ணா ஒரு ஒப்பிடுகிறார். அல்லேலூயா.
எல்லளவும் நிமிட முடியாத ஒரு கோணி. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி நமக்கு எதை தருகிறார்னா விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம விடுதலை என்ன பண்ணாங்கன்னா வராது. விசுவாசம் இல்லாம சுகம் வராது. நம்ம ஆவியில, நம்ம ஆத்மாவில, சரீரத்துல விடுதலை வேணும் விசுவாஸ் அப்படின்னு சொன்னா, விடுதலை வேணும்னு சொன்னா நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, விசுவாசம் அவர் சொல்றது ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம். ஆபிரகாம் குறித்து எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? விசுவாசிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிகள் அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு எப்படி எண்ணினார்னா நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், ஹல்லேலூயா, கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்துமா தின்னாலும் அது என்ன பண்ணுமா? பெயர்ந்து போகும். கடுகளோட அளவு இருந்தது. கடுகளவு விசுவாசம், ஒரு கொஞ்ச விசுவாசமே மலையை பெயர்ந்து போனாலும் அது என்ன பண்ணுமா? பெயர்ந்து போகணும். ஆனா நம்ம இப்ப சொன்ன பிள்ளைங்க கூட நகர மாட்டேங்குது. நம்ம வார்த்தைக்கு கீழ்படியா வளர ஒருத்தது இல்லை. என்னாச்சு? ஆனா இப்போ உள்ள காலத்துல கொஞ்சம் கூட சான்ஸ் கிடையாது. ஆனா நம்ம அவங்கள வச்சுக்கிற விசுவாசம், இல்லையா, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதெல்லாம் செய்ய முடியாத அதிசயமான காரியமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சுதான் சொன்னா அது தடைப்படவே தடைப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில அவர் விடுதலை தரணும்னு நினைச்சுட்டான்னா அது எந்த ஒரு மனுஷனாலையும், எந்த ஒரு கொம்பனாலையும் அதை என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா அவர் நினைச்சது அவர் கண்டிப்பா பண்ணுவாங்க. அவர் சொல்ல ஆகும். அது கட்டளையில என் வாழ்க்கையில விடுதலை தரணும்னு நினைச்சுட்டான்னா அது ஒரு மனுஷன் தடுக்கணும் வர்றதுல யாருமே கிடையாது. அவர் சொல்றது ஒரு மனுஷனால தடுக்கவே முடியாது. ஆமென். ஆமென். இப்ப தேவன் நமக்கு விடுதலை தர விடுவிட்டதற்கான அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் எதிர்பார்க்க உண்மையானு நம்ம அவர்களை வச்சிருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம அவர்களை வச்சிருக்கிற விசுவாசம், நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய விடுதலை. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே அது என்ன பண்ணுறது, அதை கனம் பண்ணி அது விடுதலை கொடுக்க அது வரலாம்னு சொன்னா எத்தனை வருஷம் சபைக்கு வந்து, ஹல்லேலூயா, எத்தனை வருஷம் சபைக்கு வந்து நீங்க எத்தனை வருஷம் நீங்க எனக்குலாம் தெரியாது. எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் கடுகளவு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே நடக்க போகுது கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. அங்க ஒருத்தன் நடக்க முடியாத ஒருத்தன் திமிராரமா இருந்து அவன் எத்தனை வருஷம் இருந்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கான். அவன் எத்தனை வருஷம் இருந்தான்னு சொல்லி எழுதப்படல. அவன் எத்தனை வருஷம் அந்த இடத்துல இருந்து பிச்சை கேட்டான்னு சொல்லி என்ன பண்ணல, எழுதவே படல. ஆனா பேரு போகணும், பேரும் யோவானு போறாங்க. இவனுக்கு தேவை என்னன்னா சாப்பாடு. இவனுக்கு தேவை என்ன, அன்னைக்கு எனக்கு என்ன, அன்னைக்கு எனக்கு என்ன சாப்பாடு, அன்னைக்கு நான் திருப்தியா இருந்தது. ஒரு நாள் திருப்திக்காண்டி பேருதவையும் யோவானை என்ன பண்ணான்னா வசங்களை அவர்களை உற்று நோக்கினான். ஏதாச்சும் கிழக்கங்களை அவன் என்ன பண்ணானா உற்று நோக்கினான். தன்னை உற்று நோக்கின
திமிராகான பேரு உற்று நோக்கி பார்த்து, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆனா என்கிட்ட இருக்கிறவன் தானே நீ எலும்பி நட சொன்ன நடந்துட்டான். அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவனுடைய எதிர்பார்ப்பு அன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும், அன்னைக்கு எனக்கு சதிதான் அன்னைக்கு என்ன பண்ணும் திருப்தியா இருக்கு. அன்னைக்கு படுக்க போகும்போது பட்டினியா கூட இருக்காது. அவனுடைய எதிர்பார்ப்பு சதிதம், சதிதம் பாதுகாக்கணும், சதிதம் பலனாகணும் அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனா பேதுருவோட எதிர்பார்ப்பு என்னன்னா, அவன் எழுந்து நடந்த அனைவருக்கு யாரா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். இல்லையா? நம்ம எதிர்பார்ப்பு வேற, நம்மளை கொண்டு தேவனோட எதிர்பார்ப்பு வேற. இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்ச எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட எதிர்பார்ப்பு சதவீத சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அவங்க எல்லாரும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பு சதவீதத்துல சொல்ல முடியும் கொடுத்தாது. ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன பண்ணுதுன்னா, ஆத்மா என்ன பண்ணணும், விடுதலை அடையணும். 4 பேர் திமிர்வாதனை கொண்டு வர உள்ளக்க போதைக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, கொஞ்சம் கூட இடம் இல்லை, கொஞ்சம் கூட இடம் இல்லை. இவனுடைய விசுவாசத்தை பாருங்க, கூதியை பிரிச்சு என்ன பண்ணிட்டான். அந்த 4 பேருடைய விசுவாசம், இந்த 4 பேருடைய விசுவாசம் கூதியை பிரிச்சு இறக்கிட்டான். வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, யோசிக்கல. விசுவாசம் எனக்குன்னா சுகம் கிடைச்சது, பக்கத்துல கொண்டு போய் வச்சா என்ன கிடைச்சது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு, நம்முடைய விசுவாசம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என் தேவன் எனக்கு விடுதலை இருக்கிறதுனா அவர் வல்லவதான் இருக்கிறார். சூழ்நிலை அவன் உள்ள போக விடலை, சூழ்நிலை சுத்தி நெருக்கும், சுத்தி மக்கள் கூடி இருக்கிறாங்க, நடுவில் இருக்கு. அவன் சூழ்நிலை பார்க்கல, எப்படி இருந்தாலும் இயேசு செய்யணும். இந்த 4 பேருக்குள்ள அந்த விசுவாசம் கூதியை பிரிச்சாச்சு என்ன முடியும் இறக்கணும். நம்மளுக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்குன்னா, எதை இழந்தாலும் என் தேவன் கிட்ட இருந்து ஒரு விடுதலை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு எதை தேவன் கிட்ட இருந்து விடுதலை பெறுவதற்காண்டி இந்த உலகத்தில் எதை வேணாலும் இறக்கலாம், எதை வேணாலும் இழக்கலாம். தேவனுக்காண்டி எதை இழந்தாலும் அது ப்ராஃபிட் தான். தேவனுக்காண்டி எதை இழந்தாலும் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம தேவன் ஞாபகம் கூட இருப்பாருன்னு சொன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இல்லையா? ஆனா எல்லாமே இருந்தும் தேவன் ஞாபகம் இல்லைன்னு சொன்னா அது ஆசீர்வாதம். இல்லையா? இல்லையா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கும் சொல்லி ஏதாச்சும் இருந்துச்சா? நான் சொல்ல நதிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷக்குமா தலைசாக்க என்ன இல்லை, இடம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. வருது இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல முழுவதுமா யாரை சார்ந்திருந்தான்னா தேவனை சார்ந்திருந்தார். நம்ம அவர் தேவனை சார்ந்திருந்தனால அவர் மூலமா அநேகருக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா விடுதலை கிடைச்சிச்சு, அநேகருக்கு சுகம் கிடைச்சிச்சு. நம்ம தேவனை சார்ந்திருக்குன்னு சொன்னா நமக்கும் விடுதலை உண்டு. நம்ம மூலமா அநேகருக்கு என்ன உண்டுன்னா விடுதலை உண்டு. தேவன் மேல வைக்கிற விசுவாசம், தேவன் மேல வைக்கிற விசுவாசம் நமக்கும் விடுதலை பெற்றுத்ததும் நம்ம அநேகருக்கு எதை பெற்றுக் கொடுக்கும்னா விடுதலையை அது பெற்றுக் கொடுக்கும். தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். தேவன் நம்மளை சுகமாக்க அவர் எப்படி இருக்கிறான்னா வல்லவரா இருக்கிறார். அசாத்தியங்களை சாத்தியமா மாற்றுகிறது தான் ஆவியானவர். நமக்கு அது அசாத்தியம் தான், நமக்கு விடுதலை இயேசு கிறிஸ்து குணமாக்கின எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அது அசாத்தியமான ஒரு காரியம். எங்க போய் என்ன சொல்லுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மேல அவங்க வச்ச அந்த விசுவாசம்
அசாத்தியங்களை எப்படி மாத்தியதுன்னா சாத்தியமாய் மாற்றியது. அல்லேலூயா. என் தேவன் எனக்காண்டி இந்த காரியத்தை செய்வாரு அப்படிங்கிறது நம்பிக்கை. எனக்காண்டி இந்த காரியம் நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த காரியத்தை தேவன் செய்வாரு அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனா எந்த ஒரு காரியமும் நடக்க வாய்ப்பே இல்லை, ஆனா என் தேவன் எனக்காண்டி எதையாகவே செய்வாங்கிறது விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம நம்பிக்கையில இருக்கக்கூடாது, நம்ம விசுவாசத்துல இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு பேரே என்னன்னா விசுவாசி. விசுவாச மார்க்கத்தார். பவுல் எழுத விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த காலத்துல இருந்து பிரித்து எடுத்து ஒளியின் பிள்ளைகளா, விசுவாசத்தின் பிள்ளைகளா, விசுவாசத்தின் புத்திரரா அது என்ன பண்ணிக்கிறான்னா மாற்றி இருக்கிற. நம்ம அவர்களுக்கு விசுவாசம்னா நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? விடுதலை கொண்டு வரும். நான் எந்த அளவுக்கு தேவன் மேல விசுவாசமா இருக்கணும்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கையில செயல்பட, அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். ஒரு சில வேதாகமத்தை வசனம் வாசிக்கும் பொழுது ஒரு சில இடத்துல வரும், அவருடைய அவிசுவாசத்தை கண்டு அவர் அநேக அற்புதத்தை என்ன பண்ணல, செய்யல. அப்போ அவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா என் வாழ்க்கையில விசுவாசம் தேவை. அவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும், என்னை விடுவிக்கணும், எனக்கு சுகம் அளிக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. தேவன் மேல எப்படி இருங்க? விசுவாசமா இருங்கள். இயேசு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். அல்லேலூயா. அப்போ அவர் மேல வைக்கிற விசுவாசம், அவர் மேல வைக்கிற விசுவாசம். நம்ம இருதயம் அநேக நேரத்தில் கலங்கிறதுக்கு காரணம் என்னன்னா விசுவாசம் இல்லாம. விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இருதயம் என்ன பண்ணாது? கலங்காது. பேரு கடல் மேல நடந்தாரு, பேரு கடல் மேல நடந்தாரு. அவர் தேவன் மேல விசுவாசத்தோட என்ன பண்ணான்னா நடந்தாரு. கடல் அவருக்கு என்ன பண்ணியாருன்னா அடங்கி இருந்தது. ஆனா தேவன் மேல அந்த பார்வை இன்னைக்கு சூழ்நிலை பார்க்க ஆரம்பித்தாரு. தேவன் மேல வச்ச அந்த விசுவாசம் கொஞ்சம் மறக்கப்பட்டேன்னா ஆனா எங்க போயிட்டான்னா கடலுக்கு அடியில, கடல்ல மூழ்கும் போது அவர் சொல்ற வார்த்தை, அவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நீ என்ன பார்க்காததுனால நீ கடலுக்குள்ள மூழ்கி போகல, நீ என்ன பார்க்காததுனால நீ கடலுக்குள்ள மூழ்கி போகல, உனக்கு இருக்க அவிசுவாசம் இருக்கப்பட்டு. அப்போ நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் அநேக நேரம் நம்மளுடைய விடுதலைக்கு அது என்னவா மாறிதுன்னா தடையா மாறி விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்கு எதை கொண்டு வருதுன்னா விடுதலைய கொண்டு வருகிறது. நமக்கு விசுவாசம் தான் நமக்கு விடுதலை தரும். அல்லேலூயா. நமக்கு விடுதலை வேணும்னு சொன்னா விசுவாசம். ஆவின் கருங்க ஒண்ணு என்னது? ஆமா, விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு எதை எதிர்பார்க்கிறாரு? நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவர் வச்சுதான் நமக்கு எதை கொடுக்கிறாருன்னா விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசமே இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசமா இருந்தாலும் தேவனுக்கு எப்படி இருக்க முடியுமா? நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு முதல்ல என்ன தேவை? விசுவாசம். நமக்கு சுகம் கிடைக்கணும்னு முதல்ல என்ன தேவைன்னா நமக்கு விடுதலை கிடைக்கணும்னு முதல் விசுவாசம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை இயலாமையில அவர் செயல்படணும் அப்படின்னா விசுவாசம் தேவை. ஆமென், ஆமென். மழைகளையே பெய்ப்பதற்கு நம்ம நோய்கள் அது எப்படி விட்டதுன்னா ஏமாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறித்தவனே அவர் எல்லாம் செய்வார் சொன்னா நம்முடைய தடைகள் அவருக்கு ஏமாத்திரம். நமக்குள்ள எவ்வளவுதான் நமக்குள்ள பலவீனம் இருந்தாலும் அவருடைய பலம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த பலவீனம் தானே என்ன பண்ணிடும்னா மறைந்துடும். அல்லேலூயா. அவருடைய தளவுகள் என்னமான குணமானீர்கள். அல்லேலூயா.
அவருடைய தழும்புகளை நம்ம தொட்டு சுகப்படுத்த நமக்கு விடுதலை தர அது வல்லதா இருக்கிறது. ஆனா நம்ம அவருக்குள்ள வச்சிருக்கிற விசுவாசம், நம்ம அவருக்குள்ள வச்சிருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் மலைக்கு மேல என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. அல்லேலூயா. 3 பேரும் மாறுதல் மலையில, அதுவும் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் அவங்க தனியா இருக்காங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்ன பண்ணாங்கன்னா தேவனோட கூட இருக்கிறது. இவங்க தேவனோட கூட இருக்கிற நேரம் மற்ற 9 பேருக்கும் சோதனை வருது. மற்ற 9 பேருக்கும் ஒரு தகப்பன் தனது மகன் என்ன பண்ணார், பிசாசு முடியல அகப்பட்டு ரொம்ப வேதனைப்படுதான் இருந்தோன்னு மத யாக்கிட்ட கொண்டு போதான தகப்பன் மத சீசர்கிட்ட இருந்தது, மத சீசர்கிட்ட கொண்டு போகுது. சீசர்கிட்ட கொண்டு போனா சீசர்களால என்ன பண்ண முடியல, கொஞ்சம் கூட அசைத மாதிரி இல்லை தெரியல, கொஞ்சம் கூட விடுதலை ஆகாம என்னன்னா தெரியல. இயேசு இறங்கி வந்து முதல்ல என்ன சொன்னான்னா அற்ப அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் பிசாசு போராட்டத்துல அகப்பட்ட மகன் விடுதலை ஆகணுங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சே தவிர ஒருத்தனுக்குள்ளே என்ன இல்லைன்னா ஒருத்தனுக்குள்ளே விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இருந்தா விடுதலை லேசான காரியம். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும்னா விடுதலை தானா என்ன பண்ணணும்னா தானா நம்ம அதை விசுவாசித்து அவர் சமூகத்துல வந்து நிற்கும் போதே அவர் என்ன பண்ணுறாரு, விடுதலைய தந்துருவார். ஆனா விசுவாசமே இல்லாம அவருடைய சமூகத்துக்கு வந்ததுன்னா ஒண்ணுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்குள்ள விசுவாசத்தை விரும்புறாங்க. நமக்கு விடுதலை வேணும் சொன்னா விசுவாசம் இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா விடுதலைய பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்குள்ள விசுவாசத்தை பார்க்கிறார். தேவன் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து நமக்கு என்ன பண்ணுகிறான்னா விடுதலை தருகிறார். அல்லேலூயா. இல்லை அவரால் விடுதலை கொடுக்க முடியும். அது எல்லா நேரத்திலும் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் விடுவிப்பார். ஆனா நமக்குள்ள விசுவாசம் தான் அவர் கிரியை செய்யறது. அல்லேலூயா. அவர் கிரியை செய்யணும்னா நமக்கு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. தேவன் தனியா எதையுமே செய்ய மாட்டார். அதாவது செய்ய முடியும், ஆனா என்ன பண்ண மாட்டார்னா தனியா எதையுமே செய்ய மாட்டார். அவர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவருக்கு தேவை. நம்ம அவருக்கு தேவை. நம்முடைய விசுவாசம் இல்லாம அவர் ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. விடுதலை ஆகணும்னு சொன்னா விசுவாசம் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எதுல இருந்தெல்லாம் விடுதலை தேவை சொன்னா நேரம் புரிஞ்சுக்கு. எதுல இருந்தெல்லாம் நீங்க வேணா எழுதி என்ன பாவத்திலிருந்து விடுதலை தேவை. 2வது சாபத்திலிருந்து விடுதலை தேவை. பாவத்தின் நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு நோய் வரும், சாபத்தின் நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு என்ன வரும், நோய் வரும். மூதாதையர்களோட சாபம், பெற்றோர்களோட சாபம். எக்காரணத்தை கொண்டும் ஒரு அடுத்த சந்ததியை என்ன பண்ணக்கூடாது, சபிச்சிடக்கூடாது. பாவத்தின் நிமித்தமும் நோய் வரும், சாபத்தின் நிமித்தமும் நோய் வரும். பாவத்தின் நிமித்தம் வருகிற நோயை பாவத்திலிருந்து விடுதலைனா அந்த நோய் ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா நீங்கிடும். சாபத்தின் நிமித்தம் வருகிற நோய் சாபத்திலிருந்து விடுதலைனா என்ன ஆகும், நோய் நீங்கிடும். 3வது பேய் மூலமா என்ன வரும், நோய் வரும். பேய் மூலமா
நோய்கள். கூனிய கூனிய குறித்து அவர் சொன்ன காரியம் சாத்தான் பலவீனப்படுத்தி வைத்திருந்தான். அப்போ நோய் மூலம் நோய் எப்போ பாவத்தின் மூலமா நோய் வருது, சாபத்தின் மூலமா நோய் வருது, பேய் மூலமா என்ன வருது நோய் வருது. இந்த 3 காரியத்தின் மூலமா என்ன வரும்? இந்த 3 காரியத்தின் மூலமா நோய், இந்த நோய் நீங்கணும். இந்த 3 காரியமும் விடுதலை, 3 காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பாவத்திலிருந்து விடுதலை வேணும், சாபத்திலிருந்து விடுதலை வேணும், நோயிலிருந்து விடுதலை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில இந்த 3 காரியத்தை என்ன பண்ண? அவர் தன்னை பலியாக ஒரு மனுஷனுக்கு எதுலேருந்து விடுதலை கிடைக்கோ இல்லையோ, பாவம், சாபம், நோய், இந்த 3ல இருந்து அவனுக்கு இருந்தது விடுதலை தேவை. அல்லேலூயா. நம்முடைய மீதங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நோக்கப்பட்டார். பாவத்துக்காக நடிக்கப்பட்டார். அவருடைய தலைமுறைகள் அதே வசனத்துல அவருடைய தலைமுறைகளால் குணமான நம்முடைய நோய்க்காக என்ன பண்ணப்பட்டார்? அடிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக பவுல் எழுதுவது, அவர் நமக்காக சாபமானார். நம்முடைய சாபத்தை நீக்கிறதுலே அவர் என்ன பண்ணப்பட்டார்? அடிக்கப்பட்டார். நம்ம சாத்தானை ஜெயிக்கிறதுலே அவர் அடிக்கப்படலையா? அவர் சிலுவையில மறைத்தது நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் சிலுவையில மறைத்தது சாத்தானை தோக்கடிக்கிறதுனால சிலுவையில மறைக்கல. சாத்தான அவர் சிலுவையில மறைத்தது எல்லாமே நம்முடைய விடுதலைக்காக சிலுவையில மறைத்தார். அப்போ எப்போ அவர் சாத்தானை தோற்கடித்தார் அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்துல அவருடைய ரத்தம் வேர்வையின் பேர்களை முதல் ரத்தம் இன்னைக்கு தலையில விழுந்துச்சோ அப்பவே அவர் சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் நீங்க இந்த பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் அந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ரத்தம் துளி கீழே விழும்போதே பாம்பை நசுக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சாத்தானை தோற்கடிக்கிறது அவர் ரத்தம், முதல் ரத்தம் எப்போ சிந்தப்பட்டு அப்பவே நேற்றுனா அப்பவே அவனுக்கு என்ன பண்ணியாச்சு? முடிவு உண்டாக்கியாச்சு. அல்லேலூயா. அப்போ சிலுவைக்கு போனது நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்ம விடுதலை ஆகணுங்கிற கண்டு அவர் என்ன பண்ணாங்கன்னா சிலுவையில அவர் தொங்கினார். அல்லேலூயா. நம்ம விடுதலை அடையாமவே இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பமே கிடையாது. நம்ம விடுதலையோட இருக்கணும், நம்ம விடுதலையோட இருக்கணும். அதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. அப்ப தேவன் 5 காயங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில தொங்குனது யாருக்குன்னா நமக்காக. அல்லேலூயா. நம்முடைய விடுதலைக்காக. அல்லேலூயா. அப்போ தேவன் சிலுவையில அறையப்பட்டதே யாருக்காண்டிதான்? நமக்காண்டி, நம்முடைய விடுதலைக்காண்டி. அல்லேலூயா. அவரை நோக்கி யாரெல்லாம் உண்மையான இதயத்தோட அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தம்முடைய தலைமுறை கருத்தனை தொட்டு சுகப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சுகம் அவருடைய கருத்தினால சுகம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயத்தில் கோயில இருக்கிறான், அவனை பார்த்து அவருடைய கருத்தினால சேது உண்டாக்கி அதை அவங்கள பூசி நீங்க சீலவங்கொண்டவே கழுவு அப்படி சொன்னோன்னு அவனுக்கு போறான். அவன் கழுவுனா சுகம் அடைஞ்சிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அவனே குருல, அவனே குருல. அவன் 2 பேரோட துணை இல்லாம அல்லது ஒருத்தரோட துணை இல்லாம அவன் எங்கேயும் பண்ண முடியாது, போகவே முடியாது. அல்லேலூயா. அவனே குருடன். அந்த குருடன் மேல கண்ணு மேல சேலையும் பூசி நீ இப்படியே போய் சீராக அப்படின்னா கூட்டிட்டு போய் கண்டிப்பா ஒரு ஆளாச்சும் நிம்மதி இருக்கணும். யாருக்கையாச்சும் கை கொடுத்து இந்த படத்துல விட்டுருக்கையா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளாச்சும் நிம்மதி இருக்கணும். ஒரு ஆளாச்சும் தேடி இருக்கும். ஒரு ஆளாச்சும் அவனை கூட்டிட்டு போய் நிம்மதி பண்ணா விட்டுருப்பாங்க. சொல்ல நீ
சேர பூசிட்டு சொல்ல நீ போய் குளத்துல போய் கழுவு. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் கழுவுனா என்ன? அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் தான் எவ்வளவு காலம் கூடுனா இருந்தாலும் அந்த கூடுங்கிற அடையாளத்தை அதை மாற்றி அமைத்து அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் ஒரு விடுதலை என்ன பண்ணா அதை பெற்றுக் கொடுத்தது. சீலாவும் அப்படின்னாலே அனுப்பப்பட்டவன் அர்த்தம். நீ வசனத்தை வாசித்தாலே அதுலயே இருக்கும். சீலாவும் அப்படின்னாலே அனுப்பப்பட்டவன். வசனம் நீ போய் கழுவு என்ன சுகமாயிரு. அந்த விசுவாசம் போனா போய் கழுவுலாம் என்ன ஆயிடுச்சுன்னா சுகம் வந்துருச்சு. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்படும்போது அவனுக்கு என்ன உண்டாகுதுன்னா சுகம் உண்டாகுது. அவருடைய வார்த்தையினால சுகம் உண்டாகுது. ரெண்டாவது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறதுனால என்ன உண்டாகுதுன்னா சுகம் உண்டாகுது. அவருடைய கருத்தினாலே சுகம் உண்டாகுது. அவருடைய கருத்தினால் சுகம் உண்டாகுது. அவருடைய பார்வையில என்ன உண்டாகுதுன்னா சுகம் உண்டாகுது. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்து ஓரத்தை தொட்டாலே என்ன உண்டு? சுகம் உண்டாகுது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்துல இருந்து அவருடைய உச்சங்கள்ல உள்ளங்கால் வரைக்கும் அவளை தொட்டாலே என்ன உண்டாகுதுன்னா சுகம் உண்டாகுது. அப்போ நமக்கும் தேவனுக்கும் நடுவில் அந்த என்கவுண்டர் அந்த சந்திப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு சுகமே என்னன்னா நம்ம விடுதலையோட இருக்கணும்னு சொன்னா தினமும் அவருக்குள்ளான சந்திப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். தேவன் நம்மளை விடுவிக்க விடுவதற்கான நல்லவதா. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், நமக்குள்ள இந்த கடுகு விதையில விசுவாசம் இருந்தா அவர் ரொம்ப எதிர்பார்க்கல மனசுகிட்ட. அவர் ரொம்ப எதிர்பார்க்கல. ரொம்ப விசுவாசம் இருக்கணுங்கிற என்ன பண்ணல. கடுகு விதையில விசுவாசம் இருந்தா போதும். கடுகு விதையில விசுவாசம் இருந்தா போதும். நமக்குள்ள நமக்கு இருக்கிறத நம்புறது நம்பிக்கை. நம்ம கூட இருக்கிறத நம்புறது தான் என்னன்னா அவரை நம்புறேன். இந்த கடுகு விதையில இந்த விசுவாசம் எல்லா சூழ்நிலை இருந்தாலும் அவனை நம்பினா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் விடுவிச்சு. ஜெயிக்க போதும் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். அவங்கள விசுவாசத்தோட ஜெயிக்கிறவங்க விடுதலை என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றுக்கொள்வார்கள். எல்லாம் எழுந்து அவர் மேல வச்சிருக்கிற கடுகு விதையில விசுவாசம் துளி. அந்த கடுகு விதையில விசுவாசம் கூட ஒரு மனிதனுக்கு பூரணமான விடுதலைய பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அவர் ஒரு மனிதனை விடுவிச்சுட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த அவனுக்கு இருந்த அந்த சிறையிருப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு என்ன செய்வான்னா விடுவிச்சிருவார். நம்மளா விடுதலையான அப்படின்னா நம்மளா விடுதலையான அப்படின்னா மறுபடியும் சிறையிருப்புல போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா அவர் விடுவிச்சாருன்னு சொன்னா இந்த சூழ்நிலையில இருந்து அவர் என்ன பண்ணான்னா விடுவிப்பார். இல்ல கண்களை மூடி என் தேவன் எனக்கான் ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கான் ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை கிரகிக்க முடியா காரியம் செய்வேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள்
உமக்கே எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கே எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா நீர் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்து வரும் நீரென்றார். என்னை குறைவின்றி நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். எல்லா கதங்களை தட்டி அப்ப மகிமைப்படுத்தி தகப்பனே உமக்கு நன்றி செலுத்து. உமக்கு நன்றி செலுத்து. அப்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கீங்களோ தலைக்கு மேலே கையை வச்சு எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். இன்னைக்கு விடுதலை தர போகிறேன். இன்னைக்கு விடுதலை தர ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிற ஒரு அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்குகிற நல்ல தெய்வம். அவர் விடுதலை தருகிற நல்ல தெய்வம். விடுதலை தருகிற நல்ல தெய்வம். என் தலைமையில கையை வச்சு என் விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு ஒரு சந்திப்பு, இன்னைக்கு ஒரு நேர்முக சந்திப்பை அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் ஜெபிக்கணும். இன்னைக்கு விடுதலையை தாங்கப்பான்னு சொல்லி, இன்னைக்கு விடுதலையை தந்துருங்கப்பான்னு சொல்லி உண்மையா அவர் நோக்கி கூப்பிடு. ஒவ்வொருவருக்கும் அவர் சமீபமா இருந்து அவர் பதில் செய்கிற வல்லமுள்ள தெய்வம். சமீபமா இருந்து பதில் செய்கிற வல்லமுள்ள தெய்வம். அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் விடுதலை கட்டளையிடும். விசுவாசமுள்ள ஜெபம் உங்க அநேகருக்கு விடுதலை தர அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் விடுதலை தர வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். உங்க அநேகருக்கு விடுதலை தர வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஜெபிக்கணும். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்து. உன் விசுவாசம் ரட்சித்தது சமாதானத்தோட போ. உன் தேவன் இன்னைக்கு சுகமா எதுவும் சொன்னீங்களா? ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல
உம்முடைய சமூகத்துல நீ ஆளுகை செய்வீராக. உம்முடைய சமூகத்துல விடுதலைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ கட்டளையிடுவீராக. ஒரு பரிபூர்ண விடுதலை நீ கட்டளையிடுவீராக. ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாக முடியாது ஜெபிக்கும். பரிபூர்ண விடுதலை உண்டாக முடியாது ஜெபிக்கும். சரீரத்துல விடுதலை நீ கட்டளையிடுவீராக. சரீரத்துல சுகத்தை நீ கட்டளையிடுவீராக. ஆவில விடுதலை நீ கட்டளையிடுவீராக. ஆத்மால விடுதலை நீ கட்டளையிடுவீராக. நீ கட்டளையிட முடியாது ஜெபிக்கும். நீ கட்டளையிட முடியாது ஜெபிக்கும். இப்பொழுது உன்னை விடுவிக்கிற கரம் ஒவ்வொரு மணி அமரும்படியாக ஜெபிக்கும். ஒவ்வொரு மணி அமரும்படியாக ஜெபிக்கும். இப்பொழுது உன்னை விடுவிக்கிற கரம் அமரும்படியாக ஜெபிக்கும். இப்பொழுது உன்னை விடுவிக்கிற கரம் அமரும்படியாக ஜெபிக்கும். நீ ஆளுகை செய்வீராக. நீ ஆளுகை செய்வீராக. வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு காலத்துல ஒப்பு கொடுக்கும். இப்பொழுது விடுதலை கட்டளையிடுவீராக. இப்பொழுது விடுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கும். வல்லமையில ஒப்பு கொடுக்கும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய நாம மகிமைக்காக விடுதலை கட்டளை தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்து. நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கும். எல்லா தடைகள் உலகத்தை இயேசு நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.